ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ ஸ்ரீ மனஹ சிக்ஷா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு 7வது ஸ்லோகம் படிக்கிறேன். பிரதிஷ்டா ஆஷா திருஷ்டா ஸ்வ பச்ச ரமணி மே ஹிருதி நட்டேத் கதம் சாது பிரேமா ஸ்பர்ஷதி சுச்சிரேதன்னனு மனஹ சதா த்வம் சேவஸ்வ பிரபுதயித சாமந்தம் அதுலம் யதா தாம் நிஷ்காஷ்ய त्वरितमिह तम वेशयति सह. எதுவரை ஒரு வெபிசாரம் பண்ணுறது, நாய் சாப்பிடுறது பெண்ணு, புகழ்ச்சி சொல்லி ஆசை என்னை இதயத்தில் ஆடிட்டு இருக்கு. அதுவரை சுத்தமான என்ன சொல்றது, உயர்ந்த பவித்திரமான கிருஷ்ணருக்கு ஒரு பிரதிநிதி, அனுபான பக்தன், யார் எப்பவுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான், அவர் தான் இந்த வெபிச்சாரி பெண்ணு புகழ்ச்சிக்கு நம்ம இதயத்தில் வெளியில் தூக்கி போட்டு, நம்ம இதயத்தில் சுத்தமான பவித்திரமான பெண்ணு பிரேமம் ஸ்தாபிக்க முடியும். சாது சுத்த பக்தன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சில பக்தி வினோத் டாக்கூர் பஜன தர்ப்பணம் சொல்லி ஒரு பொருளுரை எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகத்துக்கு. முதல்ல சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு, நம்ம போகம் புலன் திருப்தி இதெல்லாம் தியாகம் பண்ணியிருந்தா கூட, நம்ம 6 எதிரிகளை ஜெயிச்சிருந்தா கூட, கப்பட்டம் நம்ம இதயத்தில் இருக்கலாம், இல்லை புகழ் சொல்லி ஆசை நம்ம இதயத்தில் இருக்கலாம். அது இருந்தாலே எல்லாமே திரும்பி வரும் சொல்லிட்டு இருக்காரு. திருஷ்டா ஸ்வபச்ச ரமணி பிரதிஷ்டா ஆஷா. இந்த புகழ்ச்சியை சொல்லி என்ன ஆசை இருக்கு. இது ஒரு வேஷி, ஒரு விபிச்சாரிணி, நாய் சாப்பிடுறது பெண்ணு போல இருக்கு. பிரதிஷ்டா ஆஷாச்சனா புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை. நம்ம வேற எல்லா அனர்த்தங்களும் விட்டு இருக்கலாம், இந்த பிரதிஷ்டா ஆஷா புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை விட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆசை விதவிதமான கபடம் பண்ண போல பண்ணிடும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நல்ல பக்தன், நான் ஒன்றும் தவறு பண்ணலாம், வெக்கமில்லாத போல பண்ணிடும். இந்த புகழ்ச்சி சொன்னால் நாய்க்கு மாம்சம் போல இருக்கு. நாய் சாப்பிட்டுட்டு இருக்க வெபிச்சாரிணி பெண்ணு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் 3 விதமான சாதகர் சொல்லிவிட்டோம். ஸ்வனிஷ்ட சாதகா, கிரகஸ்தர், இவருக்கு என்ன புகழ், இவருக்கு ஆசை, எல்லாரும் தெரியணும் நான் தர்மத்தின் பாதையில் இருக்கேன், நான் நல்லவன், நான் பாவம் எல்லாம் விட்டாச்சு, இப்படி இது ஆசை. இன்னொரு டைப் கிரகஸ்தர்
ಪರಿನಿಷ್ಠ ಸಾಧಕ. ಅವ್ರಿಗೆ என்ன ஆசை, எல்லாருக்கும் தெரியணும் நான் ஒரு விஷ்ணு பக்தன், கிருஷ்ண பக்தன், எனக்கு எல்லா ஆத்மிக விஷயங்களும் தெரியும், நான் எல்லாம் ஆசக்தி விட்டாச்சு, நான் குடும்பத்தில் இருந்தால் கூட எனக்கு எங்கே பற்றுதல் கிடையாது. இனி வந்த நிரபேட்ச சாதக, தியாகி, சன்னியாசி, பிரம்மச்சாரி, அவருக்கு என்ன ஆசை இருக்குது? நான் தியாகி, எல்லாருக்கும் தெரியணும் எனக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்குது, எனக்கு எந்த விதமான அழுக்கு கிடையாது, மலம் கிடையாது, எனக்கு எல்லா சாஸ்திரத்திலே நான் பண்டிதன், எனக்கு பக்தி பார்த்து எல்லாமே தெரியும். இப்படி புகழுக உள்ள ஆசை யார் எந்த விதமான பக்தரில் இருந்தால் கூட அங்கே கப்பட்டம் இருக்குது. எதுவரை நம்ம கப்பட்டத்தில் வெளியில் வர மாட்டோம், சாதுகளும் நமக்கு சுத்த பிரேமம் கொடுக்க மாட்டோம். சுச்சீர் சாது பிரேமா, சுத்த பிரேமம் சாது தான் கொடுக்க முடியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பாத் பக்தி ரசாமிருத சிந்து 1:4 சொல்லிட்டு இருக்காங்க, சம்யன் மாஸ்ரணிதா ஸ்வாந்தோ மமத்வாதி சயாங்கித பாவஹ ச ஏவ சாந்திராத்மா புத்தை பிரேமா நிகத்தியதே. பாவம் ரொம்ப கூடும்போது இதயம் மென்மையாயிடும், சாஃப்ட். இப்போ கிருஷ்ணர் மேலே ரொம்ப பற்றுதல், உயர்ந்த பற்றுதல் வந்துடும். அது ரொம்ப கூடும்போது அது பிரேமமாயிடும். கிருஷ்ணர் மேலே பிரேமம். இப்போ இந்த புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை போகும்போது தான் இதயம் மென்மே சாஃப்ட் ஆகும். அது ஆகாது. பிரபு தைத்த அத்துல சாமந்தா. பிரபு தைத்த சொன்னால் கிருஷ்ணருக்கு ஒரு சுத்த தாசன், தாசி, சேவகன். அத்துலா அவர் போல வேற இருக்க முடியாது. நம்ம நிறைவாட்டி என்ன பண்ணுவோம் சொன்னால், இது நான் இடையில பேசிகிட்டு இருக்கேன், பக்திவினோத் டாகூர் சொன்னதில்ல, கொஞ்சம் அந்த விஷயம் தெரியணும். நம்ம தீக்ஷா குரு நிறைவாட்டி இங்கே சவுத்தில் கம்மி, வடக்கில் பார்த்துருக்கேன். நம்ம தீக்ஷா குருக்கு கொடுக்கறது மதிப்பு இல்லை. நம்ம வேறு தீக்ஷா குருக்கு கூட அப்படி தான் நினைப்போம். நம்ம தீக்ஷா குரு சொன்னால் நமக்கு கணவன் போல, நமக்கு கிருஷ்ணன், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். பட் நம்ம தீக்ஷா குருக்கு உள்ள ஒரு விசேஷமான ஸ்தானம் இருக்கணும். இதே போல சிக்ஷா குரு ஒரு சுத்த பக்தன் இருந்தால் நம்ம உண்மையாக அவர்கிட்ட பக்தி சிக்ஷா வாங்கிட்டு இருந்தா, இந்த 2 பேருக்கும் நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கு, தீக்ஷா குரு, சிக்ஷா குரு. நம்ம நிறைவாட்டி என்ன பண்ணுவோம், நிறைய சிக்ஷா குரு பண்ண முயற்சி பண்ணுவோம். இல்லை ஒரு சிக்ஷா குருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்க அந்த மதிப்பு அது வேறவங்களுக்கு இது பண்ணுவோம். சொன்னால் சில கேள்விகள் இருக்கலாம், சேவை இருக்கலாம். கிருஷ்ணருக்கு பண்ண சேவை வேறவங்களுக்கு பண்ண முடியும். சரி விடுங்க. இப்போ இங்கே உண்மையான கிருஷ்ணனுக்கு அந்த பக்தன், சாது, அவங்கள இதயத்தில் பகவானுக்கு உள்ள ஆனந்த சக்தி இருக்குது, பிரேமம் இருக்குது. அவங்களும் வேற யார் இதயத்தில் கூட அதுக்குள்ள ஒளி கொடுக்க முடியும். நம்ம அந்த மாதிரி சுத்த பக்தருக்கு ஆலிங்கனை கொடுக்கும்போது
இல்லை அவங்களுக்கு தாமரை பாதத்தின் தூசி கிடச்சா, இல்லை அவங்களுக்கு உச்சிஷ்ட பிரசாதம், இல்லை அவங்களுக்கு நமக்கு என்ன அழகான ஹரிகதா, இல்லை ஏதோ படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, அது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் ஏதாச்சும் என்ன முழு சரணாகத்தி இருக்கணும். இன்றைக்கி இவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படி கேட்கக்கூடாது சொல்லலாம். அந்த கிருஷ்ணன் தீக்ஷா குரு, சிக்ஷா குரு, சுத்த பக்தன் கிருஷ்ணன். பத்ம புராணத்தில் சிவன் சொல்லிட்டு இருக்காரு, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம். எல்லா விதமான ஆராதனையிலே பகவான் விஷ்ணுக்கு உள்ளது உயர்ந்தது. அதுக்கு உயர்ந்தது விஷ்ணுக்கு சேர்ந்தவர் சொன்னால் கங்கை, துளசி, பாகவதம். இங்கே வைஷ்ணவர் பார்த்து வந்துட்டு இருக்கு. வைஷ்ணவன் சொன்னால் தெரிஞ்சிருக்க, இங்கே உத்தம பக்தன் பார்த்து பேசிட்டு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 3:7-19-20 3வது காண்டம் 7வது அத்தியாயம் ஸ்லோக 19-20 சொல்லிட்டு இருக்கு. ஏத்த சேவையா பகவதः குட்டஸ்தஸ்ய மதுத்விஷः ரதிராசோ பவேத் தீவிரः பாதயோர் व्यसनार्दनः दूरापाहै अल्पतपसः सेवा वैकुण्ठवरत्मसु यत्रोपगीयते नित्यं देवदेवो जनार्दनः. ஆத்மீக குரு, உண்மையான பக்தன் சாதுக்கு பாத சேவை பண்ணும்போது நமக்கு முழு முதல் கடவுளே பிரேமம், பாவம், பற்றுதல் வரும். அந்த முழு முதல் கடவுள் பகவானுக்கு சேவிக்கும் போதா நம்ம பௌத்திக துன்பங்கள், கஷ்டங்கள் போகும். ஒருத்தர் கொஞ்சம் அல்ப கொஞ்சம் தபசு பண்ணி சுத்த பக்தருக்கு சேவை கிடைக்காது. சுத்த பக்தர் தான் நமக்கு முழு முதல் கடவுள்கிட்ட கொண்டு போக முடியும். சுத்த பக்தர் முழுசாக பகவான் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. முழு முதல் கடவுள் எல்லா தேவதைಗಳಿಗೆ சுவாமி, எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ முழு முதல் கடவுள் தான் சுவாமி. ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ ಅಂತ್ಯಲೀಲಾ 16வது ಅಧ್ಯಾயம் ஸ்லோகம் 60-61. भक्त पद धूलि आर भक्त पद जल भक्त भुक्त अवशेष तीन महाबल यही तीन सेवा है ते कृष्ण प्रेम है पुनः पुनः सर्वशास्त्रे पुकारिया कह. और शुद्ध भक्तन के पाद धूसी, शुद्ध भक्तन के काल कड़वना तन्नी, शुद्ध भक्तन के उच्चिष्टम साप्ट अப்புறம் மிச்சம். இது மூணு ரொம்ப சக்தி உள்ளது. இந்த மூணுಗೆ சேவிச்சா ஒருத்தருக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இது எல்லா சாஸ்திரத்திலும் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்து 1-2-219 சொல்லிட்டு இருக்காரு. யாவந்தி பகவத் பக்தேர் அங்கானி கதிதானிஹ பிராயஸ்தாவந்தி தத் பக்த பக்தேரபி புதா விதுஹு. பக்திக்கு எல்லா அங்கங்களிலே இந்த புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்கோ பக்தி ரசாமிருத சிந்துலே பகவான் கிருஷ்ணர் வச்சு ஒரு புத்திசாலி நினைக்கணும். பகவான்ಗೆ சுத்த பக்தர்ಗೆ அப்படிதான். ಶ್ರೀಲ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಭಾವಭಕ್ತಿ ಪಾತಿ ಶುದ್ಧ ಭಕ್ತರು ಕೂಡ ನಮಗೆ ಭಾವಭಕ್ತಿ எப்படி வரும் இதுக்கு பார்த்து பக்தி ரசாமிருத சிந்து 1-2-41 சொல்லிட்டு இருக்காரு. दृग अम्भोभिर्धौतः पुलक पटली मंडित तनुः
ஸ்கலன் அந்தः புல்லோ ததத் அதி பிருத்தும் வேபத்தும் அபி दृशो कक्षाम यावन मम स पुरुषः को अपि उपाययो न जाने किम तावन मतिर इह ग्रहे नाभि रमते. எப்போ நான் அந்த சுத்த பக்தங்க பார்த்தேன், அவங்க கண்ணில் கண்ணீர் இருந்தது, உடம்புல ரோமாஞ்சனம். எனக்கு என்ன ஆனது தெரியாது. என் மனசு இப்போ கிரகஸ்தாக உள்ள வேலை பண்ண முடியல. சில பக்திவினோத் டாக்கூர் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கபட்டத்தா ஹைலே தூர் பிரவேஷே பிரேமேர் பூர் ஜீவேர ஹிருதய தன்ய கரே அத்தைவ பகு யத்னே ஆனி பாரே பிரேம ரத்னே காப்பட்டிய ராகவதி தூர். நம்ம கபட்டத்துக்கு ரொம்ப தூரம் போயிடணும். அப்போதான் ஒரு ஜீவனுக்கு இதயம் சுத்தமாகும். உயர்ந்த பவித்திரமான பிரேமம் சொல்லி நகரத்துக்கு போகிறதுக்கு அப்போதான் நமக்கு தகுதி கிடைக்கும். அதுக்கு வேண்டி ரொம்ப கவனமாக நம்ம கபட்டம் தியாகம் பண்ணி பிரேமம் சொல்லி ரத்னம் பக்கம் போகணும். सुन मन निगूढ़ वचन प्रतिष्ठा आशा धृष्ट अधम चंडालिनी हृदय मम यत काल करीबे नर्तना. ओ मनसे இந்த ரகசியமான சப்தங்கள் கேட்டுப்பாரு. எதுவரை புகழ்ச்சி சொல்லி ஆசை இதயத்தில் ஒரு நாய் சாப்பிடுறது வேஷ்ய போல ஆடிட்டு இருக்கோம் இதயத்தில். कापट्य तद उपपति ना छाड़ी बे मममति स्वपचिनी जाहे है दूर तद अर्थे यतन करी प्रभु प्रेष्ठ पद धरी सेवा तुम्हें करह प्रचुर. அந்த புகழ்ச்சி சொன்ன ஆசை, இது ஒரு வெபிசாரினி பெண் இருந்தால் அதுக்கு கூட ஒரு புருஷன் இருக்கான் கபட்டம். இவன் கூட இதை விட்டு மனசு வச்சு போக மாட்டான். இப்போ இந்த மாதிரி இவங்களை 2 பேருக்கு விடணும்னு சொன்னால் ಶುದ್ಧ ಭಕ್ತನಿಗೆ பகவான்ல அணுவுள்ள பக்தனிಗೆ பாதம் பிடிக்கணும், ரொம்ப கவனமாக பிடிக்கணும். அந்த பக்தருக்கு ரொம்ப சேவை பண்ணணும். தேஹோ பிரபு சேனாபதி விக்ரம கரியாதி ஸ்வபச்சினி சங்க சாடாइया राधा कृष्ण प्रेम धने दिबे कबे अकिंचने बोले भक्ति विनोद कांदिया. பக்தி வினோத தாக்கூர் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு படிக்கிறது புரியுறதுக்கு நான் கண்ணீர் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ அந்த பகவானுக்கு சுத்த பக்தன் எனக்கு இந்த நாய் சாப்பிட்றது பெண்ணுக்கு தூரம் பண்ணி ராதா கிருஷ்ணருக்கு பொக்கிசம் பிரேமம் கொடுத்து விடுவாங்க. சரி, இப்போ இங்கே பக்தி வினோத் டாக்கூருக்கு என்ன சொல்கிறது பொருள் முடிஞ்சது. இந்த ஸ்லோகத்துக்கு இனி பேசுவேன் நாளே. சின்ன சின்ன வீடியோ பண்ணுறது ஆசை, 20-25 நிமிஷம். நம்ம சாதகர் பகவான் நாமம் பண்ணிகிட்டு இருக்கோம், குரு எடுத்திருக்கோம். புகழ் சொன்னால் லாப பூஜா பிரதிஷ்டா 3 இருக்குது. இதில் பகவான் நாமம் பண்ணிட்டு இருக்கோம். இது வச்சு இந்த உலகத்தில் ஏதோ லாபம் எதிர்பார்க்கறது, பௌத்திக லாபம். பூஜா எனக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும், நான் சீனியர், அது இது எதிர்பார்க்கறது. புகழ்ச்சி, மக்களின் புகழ்ச்சி பண்ணணும், நான் என் பார்த்து நானே புகழ்ச்சி பண்ணணும். இந்த ஆசை இருக்கிறது வரை கப்பட்டம் போகாது.
கபட்டம் நேற்று சொல்லிவிட்டு விதவிதமான கபட்டம் இருக்குது. அரசியல் பண்ணுறது, வேறவங்களை நிந்தா பண்ணுறது, நான் பெருசு சொல்லி காட்டுறது, நிறைய விதமான கபட்டம் சொன்னேன். உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று. நம்ம ரொம்ப கவனமாக நமக்கு என்ன குறைகள் இருக்குது அதில் வெளியில் வந்து நம்ம வர முடியாது. ஒரு சுத்த பக்தனுக்கு சேவை செய்கிறது. சுத்த பக்தன்தான் நம்ம இதயத்தில் உள்ள கபட்டம், புகழ்ச்சிக்குள்ள ஆசை இது எடுத்துட்டு கிருஷ்ண பிரேமம் பாவம் சொன்ன ஒலி நம்ம இதயத்தில் அனுப்ப முடியும். சுத்த பக்தன் நம்ம தேடணும், சேவிக்கணும். அவர் கருணை ரொம்ப முக்கியம். ஹரி போல் தண்டோத் பிரணாம்.